தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/3/2026 வியாழக்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் காலை 8:40 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பிறர் மனம் புண்படாத விதத்தில் நம்ம பேசணும். எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கே முன்னோர்கள் ஒரு இலக்கணம் வைத்திருக்கிறார்கள். அதாவது வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும்ங்கிறேன். அதாவது பேச்சுக்கலை நமக்கு வேணும். பேச்சுக்கலைங்கிறது இந்த ஆய கலைகள் 64ல் அது ஒரு கலை. அந்த பேச்சுக்கலை அது ஒரு பெரிய கலை. அதுதான் வள்ளுவர் குறிப்பிடுவார், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்ல எழுக்கப்பட்டுன்னு. தீயினால் சுட்டப்படும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படுங்கிறது. பேசுறது யோசிச்சு பேசணும். சில பேருக்கு பேசிட்டா அதனால பின் விளைவை சிந்திச்சு பேசாமல் பேசிட்டாங்கன்னா பிரச்சனைகள் நிறைய வந்துருமா. ஆகையினாலே யாரிடம் எப்படி பேச வேண்டும்ங்கிறத முதல்ல சொல்லி கடைசி இறைவனிடம் நம்ம பேசுறோம் இல்லையா, நம்ம மனக்குமுறையில் சொல்றோம்ல, அதுக்கு எப்படி பேசணுங்கிறது கூட அவங்க வழிவகுத்து சொல்லி இருக்கிறார்கள். தாயிட்ட எப்படி பேசணும்? தாயிடம் அன்பாக பேச வேண்டும். தந்தையிடம் பண்போடு பேச வேண்டும். ரொம்ப பரிவா பண்பா பேசணும். ஆசிரியரிடம் அடக்கமாக பேச வேண்டும். ஆசிரியர்கிட்ட பேசுகிற போது துள்ளிக்குன்னு பேசக்கூடாது. அப்படி இப்படிலாம் அடக்கமா இருக்கணும். அப்படி அடங்கி இருந்தா தான் ஆசிரியர் அவர் குருவா இல்லையா, குருவுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. ஆகையினாலே ஆசிரியரிடம் அடக்கமாக பேச வேண்டும். வாழ்க்கை துணையோடு உண்மையாக பேசணும். மனைவி கணவனுக்குள்ள அவர்களுடைய உறவு விரிசல் இல்லாமல் போகணும்னா, நல்லபடியா ஒற்றுமையா இருக்கணும். அப்படின்னா பிணக்குகள் இல்லாமல் இணக்கம் வரணும்னா உண்மையாக இருக்கணுமா, அவர்களுடைய உண்மையான கருத்தை அங்கே தெரிவிக்கணும். வாழ்க்கை துணையிடம் உண்மையாக பேச வேண்டும். சகோதரனிடம் அளவாக பேசணும். ரொம்பவும் பேசவும் அதிகமாகவும் பேசக்கூடாது, பேசாமையும் இருக்கக்கூடாது. அளவோடு பேசணும். சகோதரனோட சகோதரியோட எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசமாக பேச வேண்டுமா. ஏன்னா அது தாய்க்கு சமமானவர்கள், அதனால பாசமாக பேச வேண்டும். குழந்தையிடம் பேசுற போது ஆர்வமா பேசணும். அது என்ன கேட்குதோ அது சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது கேட்கும். இருந்தாலும் நம்ம ஆர்வமா நம்மளே குழந்தையாகி பேசுற மாதிரி பேசணும். அப்பதான் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதனுடைய வளர்ச்சியில தடை ஏற்படாது. ஆகையினாலே குழந்தைகளிடம் ஆர்வமாக பேச வேண்டும். உறவினர்களிடம் பேசுற போது பரிவாக பேசணும். சில பேர் சில வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம், குடும்பத்தில் கவலைகள் இருக்கலாம். நம்ம கொஞ்சம் பரிவா பேசி ஆறுதல் சொல்லணும். ஆறுதலுக்கு மிஞ்சினது இல்லை அப்படிம்பாங்க. அப்படி இன்னும் அதிகாரிகளிடம் எப்படி பேச வேண்டும், வியாபாரத்தில் எப்படி பேச வேண்டும், வாடிக்கையாளரிடம் எப்படி பேச வேண்டும், அரசியல்வாதிகளிடம் எப்படி பேச வேண்டும், கடவுளிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முன்னோர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில், அவரோடு கூட ராகு, சூரியன், சனி, புதன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. பொதுவாகவே லாபஸ்தானத்திலே ராசிநாதன் இருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படாது, ஆதாயம் அதிகரிக்கும், நண்பர்களுடைய ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். 3ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் இருந்த இடையூறுகள் அகலும். விரையாதிபதி வக்ரம் பெற்றிருப்பதனாலே விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவாலே வெற்றி கிடைக்கின்ற இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். நாளைய தினம் சனி பயிற்சி நிகழவிருக்கின்றது. நாளைய தினம் உங்களுக்கு விரயச்சனி தொடங்கப் போகின்றது. நாளைய தினம் அப்படி தொடங்கி இந்த விரயச்சனியால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட சுப விரயமாகவே ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு அது பயிற்சியாகின்ற தினத்திலே நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சனி பகவானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். காரணம், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். லாபாதிபதி குரு 2ஆம் இடத்திலே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகைக்கிரகம் குரு. அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். எனவே உங்களுக்கு இன்று கனவுகள் எல்லாம் நனவாகும், காரியங்களில் வெற்றி கிடைக்கும், தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் இன்றைக்கு வக்ர இயக்கத்தில் கும்பராசியிலே சஞ்சரிக்கின்றார். கூட்டுக்கிரக யோகமாக இருக்கின்றார். பொதுவாக கூட்டுக்கிரக யோகம் என்பது ஒரு கிரகம் நன்மை செய்யாவிட்டாலும் மற்றொரு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்ய தொடங்கும். அதே நேரத்திலே ராசியிலேயே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ர இயக்கமாக இருந்தால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும், பொருளாதாரத்தில் பற்றாக்குறையாகலும், பூமி வாங்கும் யோகம் உண்டு, நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள், பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து நேயக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குறை சொல்லியவர்களை பாராட்டுவார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசினியர்களே, இதுவரை அஷ்டமத்து சனியின் பிடியில் சிக்கியிருந்தீர்கள். நாளை தினம் சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. நாளை அஷ்டமத்து சனி விலகுகின்ற நேரத்தில் நீங்கள் நல்ல சிறப்பு ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வருவது நல்லது. அங்குள்ள ஹோமங்கள், வழிபாடுகள், அபிஷேகங்களில் கலந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்று உங்களுக்கு சனி விலகுகின்ற நாள் என்பதனாலே விலகப் போவதற்கு முதல் நாள். எனவே இன்றைக்கு உங்களை பொறுத்தவரை அஷ்டமத்திலே சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இருக்கின்றார். பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விரோதங்களாக கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு இன்று கண்டகச்சனி, நாளை அஷ்டமத்து சனி தொடங்கப் போகிறது. அஷ்டமத்து சனி வந்து விட்டாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும், எண்ணியது நடைபெறுமா என்பது சந்தேகம் என்றெல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் கரைபுரண்டு ஓடும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்திற்கு அதிபதி சனி, 6ஆம் இடத்திற்கு அதிபதி 8க்கு வருகின்ற பொழுது நன்மைகளே நடைபெறும். இன்றைக்கு பொறுத்தவரை 7லே சனி இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். சுப செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களை திடீரென மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு மனக்கசப்பு தரும் தகவல் மாலை நேரத்தில் வரலாம். கவனம் தேவை. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே இன்று சந்திரன், லாபாதிபதி சந்திரன் இருப்பதனாலே லாபம் சிறப்பாக இருக்கும். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடலாம். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் அல்லது ஊர் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. நாளை கண்டகச்சனியின் ஆரம்பம் என்பதனாலே இயல்பாகவே உங்களுக்கு இடமாற்றங்கள் நல்ல விதத்திலே அமையும் விதத்திலேயே இருக்கின்றது. எனவே இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்று குருவாரம், குருவை வணங்குவது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அயல்நாட்டு பயணத்தில் இருந்த தாமதங்கள் அகலும். 9ஆம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. பொதுவாக 3ஆம் இடத்திற்கு அதிபதி. எனவே உடன்பிறப்புகள் வெளியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். அவருடைய இல்லங்களில் நடைபெறும் கல்யாணங்கள் அல்லது ஏதேனும் ஒரு சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். 6லே சுக்கிரன் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி 6ல் இருப்பதனாலே விபரீத ராஜயோக அடிப்படையில் நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். நாட்களாக எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இனி நடைபெறப் போகிறது. நாளைய தினம் சனிப்பெயர்ச்சி. சனி 5ஆம் இடத்திற்கு செல்கின்றார். அர்த்தாசிரம சனி விலகுவதனாலே இனி ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உயர்ந்த மனிதர்களை சந்திப்பு உங்களுக்கு உண்டு. சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோணின்மை என்பதனாலே பார்க்கும் இடம் பலம் பெறுகிறது. எனவே உங்களுக்கு எல்லா வழிகளிலும் இன்று நன்மை கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களை சந்திப்பார்கள். அதன் விளைவாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. எந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு முயற்சித்தாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பாக பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு நாளைய தினம் முழுமையாக சனி விலகப் போகிறது. இன்றே அதற்கான அறிகுறிகள் தென்படும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவைகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். பொன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். இன்று மாலை நேரத்துக்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். சந்திரபலம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற பொழுது எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். விரக்தி நிலை உருவாகலாம். நண்பர்களுக்கு நீங்கள் நல்லது செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பணியாளர்களாலும் தொல்லை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து சோதிப்பார்கள். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் என்பதனாலே வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நாளைய தினம் சனி பயிற்சியாகி ஜென்மச்சனி விலகுகிறது. நாளை முதல் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறப் போகிறது. மீன
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் நாளைய தினம் உங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே தென்படும். நாலாபுரம் இருந்து இன்றைக்கு நல்ல தகவல் வந்து சேரும் என்றாலும் கூட மனக்கவலைகளும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். என்ன இருந்தாலும் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். சிறு தொல்லைகள் வந்தாலும் கூட நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இடமாற்றங்கள் உறுதியாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.